மாதுளம்பழ ஜூஸுக்கு நம்ம வந்து தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தில் வந்து நம்ம ஒரு பழம் நம்ம வந்து உரித்து வச்சுருக்கோம், ஒரு பழம் எடுத்திருக்கோம். வாழைப்பழத்தில் வந்து பூவம்பழத்தில் 3 பழம் எடுத்திருக்கோம். லெமனில் வந்து ஒரு பழத்தில் பாதி எடுத்திருக்கோம். இது நாட்டு சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். சுகர் பவுடரில் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சர்க்கத்தில் நம்ம தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம் 1 டம்ளரு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பனானாவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு லெமனையும் நம்ம புழிஞ்சிக்கலாம். பாதி தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பாதியை நம்ம புழிஞ்சிக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்கணும். ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். ஒரு மாதுளம்பழத்தை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பனானா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கலாம். பாதி அடிச்சுட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டு அடிச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி நம்ம லைட்டாக ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியில் தான் நம்ம ஐஸ் கட்டி போடணும். இப்போ நாட்டு சர்க்கரை நம்ம 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். மறுபடியும் மிக்சியில் போட்டு நம்ம சுகர் பவுட்ரு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காண்டி. அடுத்து நம்ம மாதுளம்பழமும் பனானா நம்ம நாட்டு சர்க்கரை அடிச்சு வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. அடுத்து நம்ம சர்க்கரைக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கலருக்காண்டி நம்ம ஊற்றிக்கலாம். இதுலேயும் சுகர் இருக்குங்க. நம்ம கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ரெட்டிஸாக வந்துடும். நல்லா ரெட்டிஸாக வருது. இதுக்கு சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நம்ம ஒன்றில் நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒன்றில் பாதி நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் கட்டி நம்ம போட்டுக்கலாம். வந்து மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஷ் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.